இன்னைக்கு ஆடி வெள்ளி, அம்மனுக்கு உகந்த நாள். ஓ, நீங்கள் அம்மன் பக்தையா, ஆன்மீகவாதியா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு விடை தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம மனதளவுலையும் உடல் அளவையும் தூய்மையை கடைபிடிக்க, ஒழுக்கமாக இருக்க, ஒரு நம்பிக்கை பெறுறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச எளிய முறை விளக்கம். கடவுள் அப்படின்னா என்னன்னா பலர் பலவிதமான ஃபிலாசபி விளக்கமெல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பாதவரை கடந்தும் தன்னை நம்பியவருக்குள்ளும் இருப்பவர் தான் கடவுள். அவ்வளவுதான். அம்மன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். பெண் தெய்வம் அப்படின்னாலே ஒரு சக்தி, ஒரு ஆன்மா, ஒரு அன்னை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். எனக்கு இந்த அம்மன் கோவிலில் போய் அம்மனை பார்த்தா கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துடும் அப்படிம்பாங்க. இந்த அம்மன் நான் என்ன வேண்டுனாலும் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி பலதும் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எளிய வாழ்க்கையில் அம்மன் யார் அப்படின்னா, முதல்ல எப்படி நான் அதை உணர்ந்தேன் அப்படின்னா, நான் ஸ்கூல்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் கிச்சன் இருக்கும். கிச்சன் பக்கத்தில் ஒரு குட்டி ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து நேராக பார்த்தா எங்கள் தெருவில் இருந்த காளியம்மன் கோவில் அப்படியே தெரியும். அம்மனோட காட்சி நமக்கு நல்லா தெரியும். அந்த பக்கம்தான் சூரியன் உதிக்கும் காலையில் வேறு. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கி முகம்லாம் கழுவிட்டு அந்த ஜன்னலை திறந்து சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு அம்மனை கும்பிட்டுட்டு நெத்தியில் விபூதி வச்சுட்டு அப்படி அந்த ரூமில் உட்காருவாங்க. உடனே கிச்சன்லேருந்து எங்கள் அம்மா காஃபி போட்டு ஒரு டபரா டம்ளரில் எடுத்துகிட்டு எங்கள் பாட்டிக்கு கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு தான் அவங்களுடைய நாள் தொடங்கும். காலையில் எழுந்த உடனே கிச்சனில் அம்மாவோட சிரிச்ச முகம், பக்தியாக எங்கள் பாட்டியோட முகம், பின்னாடி சூரிய வெளிச்சத்தோட ஒரு துணையாக இருக்கிற அந்த காளி அம்மனோட முகம், இவங்களெல்லாம் பார்த்து தான் என்னுடைய நாள் தொடங்கும். நான் இன்னி வரைக்கும் ஊரில் இருந்தேன், எங்கள் வீட்டில் இருந்தனோ அப்போ வரைக்கும் அப்படி தான். இப்போ நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் என் நாள் அப்படி தான். என்ன ஒரு சின்ன மாற்றம், எங்கள் பாட்டி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இப்போ எங்கள் பாட்டி இருந்தால் நான் ஒரு மனம் தளர்ந்து இருக்கும்போதோ, எனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போதோ, எனக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு அட்வைஸ் சொல்லவும் ஒரு ஆறுதல் கொடுக்கவும் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது, அந்த பாட்டி இருந்த இடத்துக்கு பின்னாடி அந்த அம்மன் இருக்காங்க. அவங்கள போய் நான் வேண்டுறேன், அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லுறேன், அவங்களோட துணையை நான் நாடுறேன். அம்மன் எனக்கு என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு நம்பிக்கை வரும்போது எனக்கு மனசில் ஒரு தெம்பு வருது. இதே தான் நம்ம குலதெய்வம், காவல் தெய்வம், நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேண்டுதலுக்காக போகிற பெரிய பெரிய கோவில் எதுவாக இருந்தாலும், கோவில் எங்கே இருந்தாலும், எந்த தெய்வமாக இருந்தாலும், எவ்வளோ தூரக்க இருந்தாலும், எவ்வளோ எளிமையான கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும், அந்த சக்தி அது இருக்குங்கிற நம்ம நம்பிக்கை, அது தர பலம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். அதை நம்ம கடைபிடிச்சு நல் வழியில் போய் நம்மளும் நல்லதை செஞ்சு மற்றவங்களுக்கும் நல்லதை செஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் நமக்கு தேவை. அது ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக கொண்டாடுறாங்க, ஒரு விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை வழி தோன்றலாவோ. இப்போ நம்ம குலதெய்வம், காவல் தெய்வம்லாம் சொல்லும் போது அது அவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிறத தாண்டி இது நம்மளோட சமூகத்தின் அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியத்தின் அடையாளம். நம்ம பாட்டி தாத்தா எல்லாரும் எல்லா ஹேர்டில்ஸையும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அடுத்தடுத்த தலைமுறையை நல்லபடியாக கொண்டு சேர்த்து நம்மளும் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறையை
நல்வழிப்படுத்தி இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஊன்றுகோல் வந்து இறை நம்பிக்கை, காவல் தெய்வம், அம்மன் எல்லாருமே அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம பாரதியார் வந்து அவரோட வண்டிக்காரன் பாட்டில் வந்து சொல்வார், ஒரு அண்ணன் தம்பியோட உரையாடல் போல் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா இருக்கும். காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால், எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. நிறுத்து வண்டி என்று கள்ளர் நெருக்கி கேட்கையிலே, எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா அப்படின்னு. இது வந்து தெய்வம் இருக்கா இல்லையா, எந்த தெய்வத்துக்கு எவ்வளோ சக்தி அப்படிங்கிறதெல்லாம் ஆராயிறதை தாண்டி, தெய்வம் சொல்லும் போது, எங்கள் சாமி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வர நம்பிக்கை, எனக்கு கிடைக்கிற தைரியம், என்னுடைய பலம், அது எங்கள் முன்னோர்கள் எனக்கு கொடுக்குற ஒரு உந்துதல். நம்முடைய ஒரு பாரம்பரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு அடையாளம். அதனால தானே நம்மளுடைய குலதெய்வத்தோட பேரையும் நம்மளுடைய பாட்டி தாத்தாவோட பேரையும் வந்து அடுத்த தலைமுறையினருக்கு வந்து பேராக நம்ம வைக்கிறோம். இதே வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு. தெய்வ நம்பிக்கை வேணும், முயற்சி கண்டிப்பாக வேணும், மூட நம்பிக்கை கூடாது. தெய்வ நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் வந்து தெய்வ நம்பிக்கையே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இது நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நம்மளுடைய சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட சின்ன வயசுலேயே அவங்க வந்து வள்ளலார் இறை நம்பிக்கையாக இருந்தார். அவர் ஒரு முருக பக்தர். ஆனால் அவர் தன்னுள் ஒளியே காணணும், ஜோதி வடிவில் இறைவனை வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, இறை நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தன்னிலை மறந்து அப்புறம் அதுக்குள்ளே பிரிவினை கொண்டுட்டு வந்து மற்ற உயிர்களை வந்து துன்பப்படுத்தி அதுக்குள்ளார வந்து சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரிலாம் வந்து மூட நம்பிக்கையாக வளர்த்துக்கிட்டாங்க ஒரு சிலர். அதையெல்லாம் அகற்றணும், அதை நிறுத்தணும், எல்லாரும் தன்னிலை அறிந்து செயல்படணும், இறை நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த சன்மார்க்கத்தை நிறுவினார். ஆக மொத்தத்தில் எளிமையாக நம்மளோட வாழ்க்கையோட தத்துவம் என்ன, வாழ விடு. உனக்கு ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா, அது உன்னை நல்வழிப்படுத்தி ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருட்டில் கடலில் போகிற ஒரு கப்பலாக இருக்கிற உனக்கு வெளிச்சத்தை தருது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, அது எந்த மார்க்கம், எந்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சுப்ரீம் பவரை இறுக்கி பிடிச்சிக்கலாம், அதில் தப்பே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?